ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்னே. ரொம்ப அழகாக வாக்கியங்களை கேட்டுருக்கோம். பெண் பிள்ளை பேசின்னு இருக்கா. ராமானுஜர் அசந்து கேட்டுருக்கார் பெண் பிள்ளை பேசுகிறத. அவர் உட்கார கூட இல்லையா, நின்றுண்டே கேட்டுருக்கார். ஏன்னா அவர் இந்த பெண் பிள்ளை பேசுகிற வாக்கியங்கள் அவ்வளோ அமிர்தமாக இருக்குது, அப்படியே காதுக்கு இனிமையாக இருக்குது. அண்ட் அவளோட ஒரு வாக்கியமும் எங்கேருந்து தான் அவள் ரெஃபரன்சஸை எடுக்கிறான்னு தெரியல. அப்பேற்பட்ட ரெஃபரன்சஸை எடுத்து அதுலேருந்து ஒரு அழகான தாத்பரியத்தை, சாராம்சத்தை, சம்மரியை கொடுக்குறா எல்லாருக்கும். இந்த பெண் பிள்ளை வாக்கியத்தை நம்ம தினம் கேட்டுருந்தா நம்ம மனசும் ரொம்ப சந்தோஷமாக நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடும். ஸோ தினம் கேளுங்கோ. அண்ட் இந்த வாக்கியங்கள்லாம் ரொம்ப சிம்பிளான வாக்கியம். 4 வார்த்தை, மேக்ஸிமம் 5 வார்த்தை, எல்லாமே போலேன்னு எண்ட் ஆகிற வார்த்தை. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடியது ஃபஸ்ட்டு 3 வேர்ட்ஸ் தான். ஸோ அதை ஈஸியாக நீங்கள் தினம் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 81 ஸ்டேட்மெண்ட்ஸும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ரொம்ப சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் ஈஸியாக இருக்குது. அதை அந்த ரெஃபரன்ஸை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கதையும் ஞாபகம் வந்துடும். ஸோ இப்போது நம்ம 32 வாக்கியங்களை பார்த்துருக்கோம். 30 கடித்து அவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரை போலே, ரொம்ப அழகான வாக்கியம். அதுக்கு அடுத்தது 31 குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே. அடுத்தது 32 கொண்டு திருந்தேனோ திருவடியை போலே, கருடாழ்வார் பற்றின வாக்கியம். ஸோ இப்போ 33வது வாக்கியம். இது ரொம்பவே ஒரு அழகான வாக்கியம். இளைப்பு விடா தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே. இளைப்பு விடா தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே. நம்பாடுவான் அப்படின்னு ஒரு ஹரிஜனை சேர்ந்த ஒருத்தர் இருந்தாராம். அவர் இருந்தது திருக்குறுங்குடி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தாராம். அவர் ஹரிஜனை சேர்ந்தவர்ன்றதுனால அந்த கோவிலுக்குள்ளே அவருக்கு அனுமதி கிடையாது. அவர் ஆனால் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு ஏகாதசிக்கும் அவரோட கிராமத்துலேருந்து நடந்து அந்த கோவிலுக்கு வருவார். அந்த கோவிலுக்கு வர வழியில் மகேந்திர பர்வதம் இருக்குது. மகேந்திர பர்வதம் தான் ஆஞ்சநேயர் மூர்த்தி லங்கைக்கு அங்கேருந்து தான் தாவினார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ மகேந்திர பர்வதத்துலேருந்து தான் லங்கைக்கு குதிச்சாராம் ஆஞ்சநேயர். ஸோ அந்த மகேந்திர பர்வதம் இருக்குது. அது ஒட்டி ஒரு நல்ல ஒரு அடர் காடு இருக்குது. அந்த காட்டை தாண்டி தான் திருக்குறுங்குடி அந்த கோவிலுக்கு வரணும். ஸோ திருக்குறுங்குடி அது பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம். அங்கே இருக்கும் கடவுள் பெருமாள் சுந்தர பரிபூர்ண நம்பி. அவருக்கு ராமானுஜர் வச்ச பேர் வைஷ்ணவ நம்பின்னு பேர் வச்சார். அவருக்கு அந்த பேர் அப்புறம் எப்படி வந்ததுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ சுந்தர பரிபூரண நம்பின்னா அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ மிஸ்டர் யூனிவர்ஸ் தானோ, அவ்வளோ அழகுன்னா அவ்வளோ அழகு. அவர் க்ரீன் கலரில் இருப்பார், பவழ வாய், அழகாக அவ்வளோ பார்க்குறதுக்கே ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பெருமாள்னா அவர் தானா. சுந்தர பரிபூர்ண நம்பினா அவர் தானா. அவரை வாமன நம்பின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஸோ இந்த இடத்துக்கு இந்த கோவிலுக்கு வாசலில் ராத்திரி முழுக்க ஏகாதசி ராத்திரி முழுக்க அவர் பாட்டு பாடுவாராம், பஜனை பாட்டு. ராத்திரி முழுக்க பாடுவாராம். கோவிலுக்குள்ளே போனது கிடையாது, சுந்தர பரிபூர்ண நம்பியை பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த பெருமாளுக்கு ஏகாதசி ஃபுல்லாக பஜனை பாட்டு, ஃபுல்லாக நிர்ஜலமாக இருந்து விரதம் இருந்து ஏகாதசிக்கு இவர் பாடுற வழக்கம். அப்படி ஒரு ஏகாதசியில், கார்த்திகை மாதம் சுக்ல பக்ஷ ஏகாதசியில் இவர் காட்டு பக்கமாக வந்துட்டுருக்கார். வர நேரத்தில் அந்த காட்டில் ஒரு பிரம்ம ராட்சசன் இருக்கானாம். பிரம்ம ராட்சசன்னா யாருன்னா, இந்த ப்ரீவியஸ் பர்த்தில் பிராமணனாக இருந்து
அவனோட டியூட்டிஸை அவன் சரியாக ஃபாலோ பண்ணாதனால இந்த பர்த்தில் அவன் ராட்சசனாக பிறந்திருக்கான், பிரம்ம ராட்சசனா. ஸோ அப்போது இந்த பிரம்ம ராட்சசனுக்கு என்ன வேணும்? நர மாம்சம், ரத்தம், அதுதான் அது சாப்பிடும். ஸோ இந்த இந்த நம்பாடுவான் வந்துட்டே இருக்கறச்சே அந்த பிரம்ம ராட்சசன் இவனை பார்த்துட்டு நான் ஒன்றை இப்போது சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. சொன்ன உடனே அந்த பிரம்ம ராட்சசன் சொன்ன உடனே நம்பாடுவான் சொல்கிறார், இல்லைப்பா, நான் இன்னைக்கு ஏகாதசி, நான் போய் பெருமாள் கோவிலில் போய் நான் பாடணும், நான் பஜனை பாடிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தெரியும் எதுக்கெல்லாம் பொய் சொல்லலான்னு. அந்த மாதிரி உயிருக்கு தப்பிக்கணும்னா அப்போ பொய் சொல்லலான்னு தெரியும். நீ உயிர் தப்புறதுக்காக பொய் சொல்கிற, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதான். உடனே நம்பாடுவான் சொல்கிறார், இல்லை, நான் என்றைக்குமே பொய் சொன்னது கிடையாது, நான் சத்தியத்தை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாராம். அப்போ உடனே இது சரி, இவர் நினைக்கிறாரா நம்ம சில சத்தியங்களை பண்ணலாம் அப்படின்ட்டு இவர் என்னென்னவோ சத்தியம் பண்ணி பார்க்குறாராம். அந்த பிரம்ம ராட்சசன் ஒத்துக்கிற மாதிரியே இல்லையாம். ஃபைனலாக அவர் சொல்கிறாராம், இந்த மாதிரி இந்த இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோட கர்மாவும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ யார் யார் என்னென்ன பாவம் பண்ண அந்த பாவத்தோட கர்மாவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த பிரம்ம ராட்சசன் சரி போ, ஆனால் நான் உனக்காக காத்துட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி அமுச்சுடுறதான். சரி, நம்பாடுவான் அங்கேருந்து கிளம்பி நேராக கோவிலுக்கு வரார். மகேந்திரகிரியை தாண்டி கோவிலுக்கு வரார். கோவிலுக்கு அப்படி உருகி பாடுறார். அப்படி பாடுறார். அவருக்கு அப்படியே ஆனந்தமாக பாடுறார். பாடினா அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். பாடி முடிச்சு விடியறது கார்த்தால. அப்போ அவர் சொல்கிறார், மனசில் நினச்சுட்டே பாடின்னு இருக்கார். அவர் சொல்கிறார், அவர் இன்னைக்கு தான் லாஸ்ட் உனக்கு பாட போகிறது இந்த ஜென்மாவில். இதுக்கு அடுத்தது எனக்கு இதே மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஒரு லைஃப்பை கொடுத்து எனக்கு இதே மாதிரி ஒன்றை பாட வையி அப்படின்னு அவர் கேட்குறார். அவர் நான் சாக போகிறேன், என்னை காப்பாற்று அப்படின்லாம் கேட்கவே இல்லை. எனக்கு இந்த ஜென்மாவில் இதுதான் நான் கடைசியாக உனக்காக பாட போகிற நாள். ஸோ இந்த நாள் நான் சந்தோஷமாக பாடுறேன், இதே மாதிரி எனக்கு அடுத்த ஜென்மமும் கொடுன்னு தான் கேட்குறாரே தவிர எனக்கு காப்பாற்று, நான் இப்போ சாக போகிறேன், நான் பிரம்மராட்சசன் பிடிச்சிக்க போகிறது, நீ பிரம்மராட்சசன்கிட்டேருந்து என்ன காப்பாற்று அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. அப்படின்னா எவ்வளோ ஒரு அவருக்கு பெருமாள் அப்படின்றது தான் முக்கியமே தவிர அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் எல்லாம் அவருக்கு இம்பார்ட்டண்ட்டே இல்லை. ஸோ அந்த மாதிரி அவர் பெருமாள் கிட்ட சொல்கிறார், வேண்டிட்டு அப்படியே மனமுருகி அப்படி பாடுறாராம். அன்னைக்குன்னு பார்த்து அவர் எப்படி பாடுறாருன்னா, ஒரு கைசிகம் அப்படின்ற ஒரு பண், அது இந்த காலத்தில் ஆனந்த பைரவின்ற ராகத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறா. ஸோ அந்த கைசிகம்ன்ற பண்ணில் தான் அவர் ஃபுல்லாக பாடுறாராம். அப்படியே பெருமாள் அப்படியே உருகி கதவெல்லாம் கார்த்தால ஓப்பன் பண்ணிடுறாராம். ஏன்னா இந்த நம்பாடுவான் பெருமாளை பார்த்ததே கிடையாது. பெருமாளை பார்க்காமையே இந்த அளவுக்கு பக்தி. அப்போது பெருமாள் அப்படியே கதவு திறந்தோடனே இவர் அப்படியே எட்டி பார்க்குறாராம். கண்ணெல்லாம் அப்படியே கண்ணீர் மல்கர்தான். அப்படியே கண்ணிலெல்லாம் தண்ணி வருதான். அவருக்கு கண்ணெல்லாம் மறைக்கிறதான், பெருமாளை பார்க்க முடியலையாம். அப்படி இப்படி எட்டி பார்க்குறாராம். பார்த்தா நடுவில் அந்த கொடிமரம் இருக்குல்ல, துவஜஸ்தம்பம், அது மறைக்கிறதான், பெருமாளை கரெக்டாக பார்க்க முடியலையாம். உடனே பெருமாள் பார்த்தாராம். நம்பாடுவானை சரியாக நம்பாடுவானுக்கு நான் பெருமாளை பார்க்க முடியலன்னொடனே அந்த கொடிமரத்தை கொஞ்சம் ஒதுங்கி நில்லு, என்னோட பக்தன் என்னை நன்னா பார்க்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கொடிமரம் அழகாக அங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்து நின்றுருக்கு. இப்போது நீங்கள் திருக்குறுங்குடி திவ்ய தேசத்துக்கு போனீங்கன்னா கொடிமரத்தை கொஞ்சம் விலகி தான் நீங்கள் பார்ப்பேன். அவ்வளோ அழகாக அந்த பெருமாள் அதை நகர்த்தி நகர சொல்லி அதுவும் நகர்ந்தது. ஸோ அப்புறம் நம்பாடுவான் அவ்வளோ அழகாக பெருமாளோட தரிசனம் பார்த்து ரொம்ப திருப்தி ஆயிட்டாராம். நான் வேண்டிண்டு அப்படியே நமஸ்காரம் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாராம். அப்படி ஒரு சந்தோஷமாக அவருக்கு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ரொம்ப திருப்தியாக அங்கேருந்து கிளம்பி அப்படியே ஃபேஸ் எல்லாம் பிரகாசமாக இருக்கான் அவருக்கு. ஏன்னா அவ்வளோ பெருமாள் அத்தனை வருஷத்தில் அத்தனை ஜென்மத்தில் அத்தனை வருஷத்தில் இன்றைக்கி தான் அவர் பார்த்துருக்கார். ஆனால்
அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவர் ஏகாதசிக்கு பாடின்னு வரார். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தில் திரும்பி கிளம்பி வரார். கிளம்பி வந்தால் பெருமாள் ஒன்றுமே சொல்ல அவர் பாட்டுக்க போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இவரும் சந்தோஷமாக வந்துட்டுருக்கார். வர வழியில் ஒரு பிராமணன் கை அப்படி பிடிச்சிட்டு, என்னப்பா இந்த பக்கம் போகிற, நீ இந்த பக்கம் போகாத, இங்கே ஒரு பிரம்மராட்சசன் இருக்கான், நீ நேர கோவிலுக்கு போயிடு, இல்லைன்னா நீ வேறு வழியை எடுத்துப்போ அப்படின்ன உடனே அவர் சிரிக்கிறாராம். நம்பாடுவான் சிரிச்சுட்டு சொல்கிறானா, நானே அந்த பிரம்மராட்சசனுக்கு விருந்தாதான் போயின்னு இருக்கேன் அப்படிங்கிறாராம். அப்போ உடனே, என்னப்பா உனக்கு புத்தி கித்தி கெட்டு போயிடுதா, அந்த பிராமணன் கேட்குறாராம். புத்தி கித்தி கெட்டு போயிடுதா உனக்கு, என்ன நீ இங்கே இந்த மாதிரி பிரம்மராட்சசனுக்கு விருந்தா போகிறேன்னு சொல்கிற, நேராக போ கோவிலில் போய் உக்காந்துக்கோ, இல்லைன்னா வீட்டுக்கு வேறு வழியில் போ, இந்த வழியில் போகாதன்னொடனே, இல்லை நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நான் அந்த வாக்கை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அந்த பிராமணன் ஒரு ரூபத்தை மாற்றி, அவர் ஆக்சுவலாக யார், சுந்தர பரிபூர்ண நம்பி, அவர் அந்த பிராமண வேஷத்தில் இவர் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கார். உடனே அவர் அந்த பெருமாளோட ரூபத்தை எடுத்துட்ட உடனே இவருக்கு ஒரே சந்தோஷமா, அப்பா எனக்கு தர்ஷன் ஸ்பர்ஷன் சம்பாஷன் மூணுமே கிடச்சிடுத்து. ஏன்னா கையை பிடிச்சார்ல, அதில் ஸ்பர்ஷன், தர்ஷன் கண்ணுக்கு காட்சி கொடுத்தாரு, பக்கத்தில் கண்ணுக்கு காட்சி கொடுத்தாரு. அங்கே தூரத்துலேருந்து தான் பார்த்தா, இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வெளிலேருந்து அந்த கொடிமுறை நான் அவர் பெருமாளை அங்கேருந்து பார்த்துருக்கார். இங்கே பக்கத்துலேயே பெருமாளை பார்த்துட்டார். ஸோ தர்ஷன் ஸ்பர்ஷன் சம்பாஷன், அவர் கூட அழகாக பேசிட்டார்ல பெருமாள். ஸோ அந்த சம்பாஷன், இந்த மூணுமே கிடச்சது. அவ்வளோ சந்தோஷமா, இதுக்கு மேலே நான் எனக்கு என்ன வேணும், இதுக்கு மேலே நான் என்ன எதிர்பார்க்கலாம், ஒன்றுமே இல்லை, நான் சந்தோஷமாக அந்த பிரம்மராட்சசனை போய் பார்க்குறேன்ட்டு கிளம்பிட்டாராம். அந்த பெருமாள் இப்பேற்பட்ட ஒரு பக்தனா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாளாம். என்ன பக்தன், என்ன பக்தி அந்த பக்தனுக்கு, என்ன மாதிரி நான் பெருமாளே வேண்டாம் அந்த பிரம்மராட்சசன்கிட்ட போகாத பொய் சொல்லுன்றேன், அப்போ கூட இல்லை, எனக்கு நான் வாக்கு கொடுத்தது தான் முக்கியம், நான் வாக்கை மீற மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான் பாரு, எப்பேற்பட்ட ஒரு பக்தி பாரு அப்படின்ட்டு ஆச்சரியப்படுறாராம். போயிட்டு இப்போ அங்கே என்ன நடக்க போகிறது, அடுத்த நாளைக்கு இதை பார்ப்போம். இன்றைக்கி நீங்களும் காத்துட்டுருங்கோ, என்ன ஆக போகிறது, பிரம்மராட்சசன் நண்பாடுவான என்ன செய்ய போகிறான்னு பாருங்கோ. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.